தமிழகத்தில் வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து தீவிரமடையும். ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை, ராமநாதபுரம், அதே போல சேலம் மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளில் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்கு. அதிகபட்சமாக முதல் மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் தான் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக பதிவாயிருக்கு. வியாழக்கிழமை அன்று பெய்த மழை அளவுகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் அப்படிங்கிற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு கனமழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்கள். அதே மாதிரி கடலோரத்திலையும் நிறைய இடங்கள்ல கனமழை. சென்னையில் 6 சென்டிமீட்டர், அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் காக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த வியாழக்கிழமை அன்று பல பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. அதனால இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டர் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த ஊர்ல மழை எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தொடர்ந்து தமிழகத்திலும் பரவலாக மிதமான மழை, ஒரு சில இடங்களில் வலுவான கனமழையும் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழையும் இனி அடுத்து வரும் நாட்களில் தீவிரம் அடைய போகுது. இதுவரைக்கும் வெயில் மட்டுமே இருந்த சூழ்நிலையில் வெப்பம் படிப்படியாக தமிழகத்தில் தணிந்து பல மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும். ஆகவே 5 நாட்களுக்கு கனமழை தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இடைவிடாத மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலும் விட்டு விட்டு கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். 5 முதல் 6 நாட்களுக்கு ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழகத்தில் எதிர்பார்க்கிறோம். கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு கனமழை முதலாவதாக பதிவாகும் அப்படின்னா, முதல் கட்டமாக உள் மாவட்டங்கள்ல தான் அதிக அளவு மழை கிடைக்கும். நேற்றே சொல்லியிருந்தோம் உள் மாவட்டங்கள்ல தீவிரமான மழை பொழிவு காத்திருக்குன்னு. சரியாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உட்பட பெரும்பாலான உள் மாவட்டங்கள்ல கனமழை வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம், போலூர், செங்கம், சேத்பட்டு, ஆரணி, கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, ஜமுனா மரத்தூர், டி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து நீடிக்கும். அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, ஒசூர், பர்கூர் பல இடங்கள், அதே போல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், பாபிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு சில சமயங்களில் மாலை அல்லது இரவு நேர மழை பொழிவுகள், சில மாவட்டங்களில் நள்ளிரவுல கூட மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனால் நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு தொடர் கனமழை வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே நமக்கு குறிப்பாக சேலம் மாவட்டங்கள், தம்மம்பட்டி, இளம்பிள்ளை, அதே போல ஆத்தூர், தலைவாசல் போன்ற பல இடங்களிலும், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தொடர் கனமழை இருக்கும். நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், திருச்செங்கோடு, அதே போல மோகனூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள், கரூர், பஞ்சப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு, இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழையானது பகுதியை எதிர்பாருங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் சொல்றீங்க ஈரோடுல மழை இன்னும் தொடங்கவே இல்லை, மழையே இன்னும் பதிவாகலன்னு. ஆனால் சில இடத்துல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு மழை பதிவாயிருக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழையே சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் இன்னும் மழை பெய்யாமல் இருக்கோ, பெய்யாத பகுதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக உங்களுக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். உள் மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அடுத்து வருகிற நாட்களில் அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்களில் தேதிகள் குறிச்சிக்கோங்க. ஜூன் 26, 27 இந்த 2 தேதிகளும் குறிப்பாக நமக்கு கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட தமிழக கடலோரத்தில் மிக கடுமையான கனமழையும், அதற்கு முந்தி இருக்கக்கூடிய நாட்களில் இப்போ அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். கனமழை சென்னை முதல்
கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்திலும் இந்த மாத இறுதியில தொடர்ந்து மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இனி வரும் நாட்கள் படிப்படியா மழை வாய்ப்பு அதிகரிக்குமே தவிர மழை பொழிவுகள் குறைஞ்சிக்கிட்டே போகாது, அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில கூட கணிசமாக மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. வியாழக்கிழமை அன்று ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் பகுதியாக கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகி இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம். காக்குடி பகுதிகள் ராமநாதபுரத்தில் நமக்கு 8 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் பதிவாகி இருந்தது. அடுத்ததான் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மலை பகுதிகளில் கண்டிப்பாக கனமழையானது மாலை அல்லது இரவு நேரங்களில் நமக்கு நிச்சயமான ஒரு கனமழை கிடைக்கும். மற்ற நகர பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் இந்த மாத இறுதியில் ஜூன் மாதம் முடியும் தருவாயில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடும். ஏன்னா தேனி, தென்காசியில் மழை சரியாக இல்லை ப்ரோ, லேசான சாரல் மழை மாதிரி வர மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் மழை பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள்ளாக மழை பொழிவுகள் தேனி மற்றும் தென்காசியிலும் மழையானது நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால தென்மேற்கு பருவமழை இனிமேல் நமக்கு தீவிரமாகுமே தவிர குறைஞ்சிட்டே போகாது. மழை பொழிவுகள் அதிகமாக தான் இனி நம்ம பார்க்கலாம். வீச போகும் பலத்த சூறாவளி காற்றுடைய வேகம் பொறுத்தவரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல மாவட்டங்கள் பல பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கும். சூறாவளி காற்றும் மிக கடுமையாக வீச வாய்ப்பு இருக்கு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்று பொறுத்தவரை வீசக்கூடும். அதனால ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து இடைவிடாத ஒரு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். தீவிரமாகும் பருவமழை தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் 26 மற்றும் 27 தேதிகளில் வட தமிழகத்தில் கனமழையானது தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வருகிற ஜூன் 26 மற்றும் 27 தேதிகளில் வட தமிழகத்தில் கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 26 மற்றும் 27 தேதிகளில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் மிக கடுமையான கனமழையானது பதிவாகும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும் மிக தீவிரமான ஒரு மழை பொழிவாக கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஜூன் 26, 27 மற்றும் 28 தேதிகள் குறித்து கொள்ளுங்க மறக்காம. தொடர் மழை வாய்ப்புகள் மாத இறுதியில் அதிகமாக காத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 38.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டரும், காக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர், அடுத்து காவேரிபுரம் 8 சென்டிமீட்டர். பாருங்க எந்த அளவுக்கு மழை வெளுத்து வாங்கியிருக்குன்னு பாருங்க. காரைக்கால் பகுதிகள் 6 சென்டிமீட்டர், சென்னையில் 6 சென்டிமீட்டர். சென்னையில் பல இடங்களில் மழை வந்திருக்கு. அதில் நிறைய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் தான். புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், விருதுநகரில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறையில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும், மேட்டுப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 3 சென்டிமீட்டர். நிறைய இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டராக மழை பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை மாவட்டங்கள்ல மழை வந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் இதை விட கூடுதலாக இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்று மற்றும் நாளை மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம்.